Sola guys, welcome back to Earth Gamer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஆர்க் ரேனாக்கோட பார்ட் 19 தான் गाइस. போன வீடியோ பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து உள்ளார வந்துட்டாச்சு. போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஹவுஸை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஆமாம், இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன கண்டென்ட்? ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பறவை நம்ம பிடிக்க போகிறோம். ஓஹோ, அது என்னது? அது பேர் வந்து குட்ஜில். ஓகே गाइस, நம்ம வந்து இப்போ குர்ஜில் தான் டேம் பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுறேங்க गाइस. இப்போ நம்ம வந்து குட்ஜில் டேம் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ராங்கி டாட் வேணும்ல. ஆமாம், அதில் ட்ராங்கி டாட் வந்து நம்ம செஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன வேணும்? போலோவை பிடிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அது மிக பெருசு. போலோ போட்டால் அது மாட்டுமான்னு தெரியல. இதெல்லாம் வாங்கின்னு போவோம். இல்லை, போலோ மாட்டாத இதெல்லாம் வாங்கின்னு போவோம். தேங்க்யூ டாட்டு நிறைய செஞ்சாச்சு கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ நிறைய செஞ்சாச்சு. அதே போதும் கைஸ், வேணா நம்ம இன்னும் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம என்னன்னா, நம்ம வந்து அர்ஜென்ட் யூஸில் போக போகிறதில்ல, கிரிஃபினில் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் யூஸ் மேலே உட்காந்துக்கினே நம்மளால் கன்னை வச்சு சொல்ல முடியாது. கிரிஃபின் மேலே உட்காந்து கன் வச்சு சொல்ல முடியும். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ குர்ஜில் மலைக்கு போயிட்டு கண்டிப்பாக மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டில் ஒரு இது இருந்துச்சு, வீடா பில்டிங்கா, என்ன கோட்டை கைஸ், ஒரு கோட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த கோட்டையில் என்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இங்கேருந்து பார்த்தா, என்னடா இது இப்படி இருக்குது? அந்த கேவ் அனிமல்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்குது. மேன்ஷன் கைஸ், என்னடா இது கேவ் அனிமல்லாம் இங்கே அது ஒரே இடத்துல பார்த்துருக்குது. நான் ஒரு வேலை தெரியுதா? ஆமாண்டா, நம்ம இங்கே போய் பார்த்தா இந்த இடத்துலையும் இருக்குது ஃபுல்லாக அந்த பேட்டு வவ்வால். அது வவ்வாலே நம்ம பார்த்தா சொல்லிடும் போல நம்மள சுருவத்துக்கு வருது பாரா. ஐய் கைஸ், துரத்துது கைஸ், நம்ம சுருவத்துக்கு வருது கைஸ். 100 பேர் நாங்கள் ஒரே ஆள். நம்ம எவ்வளோ பேருக்கு ஆள்? கிரிஃபன் நம்ம டீரக்ஸ் 26 ஆள். வேணாம் போவோம் நம்ம சரியாக இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் கிரிஃபனை கிரிஃபன் தான் அது பேர். குட்ஜில். குர்ஜில் கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, லைக் போட்டுன்னு வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் மேத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கி தான் கட் பண்ணுவோம், வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஆமாம் ஓகே கைஸ், இப்படியே வந்துட்டாச்சு. ஓகே கைஸ், நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்ஜில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கிறான்? சின்னதாக இருப்பான், டைம் வந்து வரும் பாரு. அப்படியா? ஓகே கைஸ், ஒரு அடிக்கே ஓட ஆரம்பிச்சிட்டான் பையன். பயம், அவ்வளோ பயம் அவனுக்கு. போலெல்லாம் பிடிக்க முடியாது. நான் பார்த்துட்டேன் கைஸ், போல போட்டு பிடிக்க முடியாது. நம்ம வந்து இப்படி உட்காந்து ஒரு அடியாக அவனை அடிச்சா மட்டும்தான் அன்கான்சியஸ் ஆவான். கைஸ் ரொம்ப சின்னதாக, கிரிஃபனோட சின்னதாக இருக்கலாம். நம்ம டைம் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இவன் நம்ம ஷார்க்கு மாதிரி மாறுவானா? நான் பெருசாக ஷார்க்கு எப்படி நம்ம டைம் போகும்போது சின்னதான் தான் ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தா அப்படி மிரண்டு ஓடுவேன். அப்படியா? ஏன்னா உட்கார மாட்டான், ஸ்டெமினா எடுக்க மாட்டான். அவன் குறையாது. அப்படியா? 1000 ஸ்டெமினா 1000 கிட்ட இவன் பறக்க வச்சுட்டு நம்ம நின்றுட்டு வச்சுக்கிங்க, நின்றுட்டு மேலே இறங்கிடலாம். இறங்கிட்டா சேட்டில் உட்காந்துக்கலாம். ஸ்டெமினா குறையாது கைஸ். அப்புறம் வீடு குத்திங்க இவன் நம்ம டைம் பண்ணி முடிச்சுட்டு இவன் மேலே வீடு கட்டி நம்ம பறக்கிற வீடாகவே மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், அப்புறம் இவனை வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் மேலே வந்து அடிப்போம். இவன் பறக்கிறதுனால இவனை நாங்கள் மாட்டிக்கினா அச்சு அன்கான்சியஸ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட போயிட்டு கறி சாப்பிடுவான். கறி சாப்பிடுவானா? ஐயோ, என்னடா அது ஏற முடியல, மலையாடா இது. ஐயோ, என்னடா கைஸ் இப்படி ஆயிட்டு? கிரிஃபனால ஏற முடியும்னு நினைக்கிறேன். கிரிஃபன் சிம்பிளாக நடக்கிறான். அவன் பெரிய கைடா, அவன் பெரிய கைஸ், அவன் பெரிய கை. ஓகே, இவன் பேக்கில் நம்ம கறி வச்சிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் கைஸ் இருக்கும். இது கொஞ்சம் சின்னது தான், ஏன்னா கிரிஃபன் டைம் பண்ணுறது, குட்ஜில் டைம் பண்ணுறது. குர்ஜில் டைம் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் என்னதை டைம் பண்ணலாம் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக செய்கிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பைட் எடுத்துட்டான். நாங்கள் கறியெல்லாம் பேக்கில் வச்சுட்டோம். இப்போ வந்து அது பைட் எடுக்கணும். ஓகே, நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து நார்காட்டிக்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் நார்காட்டிக்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நார்காட்டிக்ஸு இவன் பாருங்க, இவன் வந்து 2 பைட் எடுத்துருக்கான். நம்ம நார்காட்டிக்ஸ் ஒரு நேரத்தில். ஓகே கைஸ், இவன் நார்காட்டிக் ஃபீட் பண்ணலாம். ஏன்னா வச்சுக்கிங்களேன், இவனுக்கு டோப்பர் இறக்கிட்டுனா ஒரு பையன் முடிச்சுக்கினா அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும் வேகமாக. டோப்பர்னா அவ்வளோ அதிகம் கிடையாது, அவனுக்கு கம்மி தானே. கம்மிலாம் இல்லை, அதிகம் தான். இருந்தாலுமே ஒரு இதுதான். ஸோ இருந்தாலும் எதுக்கு வந்து வச்சுப்போம் கைஸ். டோப்பர் எவ்வளோ வாங்குது? 1000 கிட்ட இருக்குது. இது பார்ப்போமா, வெயிட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சேடில் லாக் பண்ணுவோம். அது இல்லாமல் எங்களுக்கு மேலே ஒரு டை அடிக்கிறதுக்கு டை கலர்லாம் கிடச்சிது கைஸ். கைஸ், டை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரெட் கலர் டை கிடச்சிக்குது. அதெல்லாம் நம்ம பொறுமை அடிப்போம் கடைசியில் பாருங்கள். ஓகே கைஸ், இதான் அவனோட சேடில், நார்மல் சேடில். இது செய்யறதுக்கு கம்மியான பொருட்கள் தான் கேட்குது. சிம்டிங் பேஸ்ட் 100 தான் கேட்குது.
இதுக்கு 120 சிம்திங் பேஸ்ட்டு ஒயிட் பெல் கேட்குது சிலிக்கான் பீல்ஸ். இது வந்து பிளாட்ஃபார்ம் சேடில். இது போட்டோன்னா வீடு கட்டலாம். ஓகே, இப்போ நம்ம எது செய்ய போகிறோம்? பிளாட்ஃபார்ம் சைடெல்லாம். ஓகே காய்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நமக்கு வந்து முக்கால்வாசி பைட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் பைட்டு. ஓகே, ஸ்டேம் ஆகிட்டான். வெரி கிளாப் தட்டுங்க எல்லாரும், கை லைக் போட்டு கிளாப் தட்டுங்க. ஓகே, இவனுக்கு பேர் நான் வைக்கணும், நீங்கள் சொல்கிறது தான். ஆமாங்க கைஸ், பேர் இப்போதைக்கு வைக்க போகிறது. ஓகே, இவனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிரிஃபின் எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டு சேடில் செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்து இவனை கூட்டின்னு போகணும். இவனுக்கு பிளாட்ஃபார்ம் சேல் தான் செய்ய போகிறேன். போயிட்டு அப்படியே அந்த டையை எடுத்துன்னு வந்துடுவோம். டை எடுத்து வந்து அடிச்சிடுவோம். அந்த டை என்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிட்டு அப்படியா? இருந்தாலும் அதை நிறைய பேர் நினச்சிருக்க மாட்டாங்கடா. பார்த்துக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், ஓட்டி பார்த்துக்கோங்களே. ஓ அல்ல, இப்போ கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். அப்போ தான் கைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஃபிகேஷன் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச கலர் தான் கைஸ் அது. இந்த இடத்துல வந்து நம்ம குடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா அவன் எங்கே போயிட்டானா, நம்ம டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா அன்கான்சியஸ் இருந்தால் நம்மளால மார்க் பண்ண முடியும். இப்போ மார்க் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டு எத்தனை வந்தாச்சு கைஸ்? ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்வைன் வர பார்த்தீங்களா? எனக்கு இதான் கிரிஃபின் பிடிக்குமே. எனக்கு பிடிச்சதே கிரிஃபின் தான். ஓகே, இவனோட பேக்கில் வந்து நம்ம வந்து இதோட சேடில் செய்ய வேண்டியதான். சேடில் குர்ஜிலோட சேடில் அந்த குவாட்ஸ்ன்ற மாதிரி இருக்குது கைஸ் பேர். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்தாச்சு. கிராஃப்ட் பண்ணுவோம். விறுவிறு கிராஃப்ட் பண்ணிட்டு மோனோசாருக்கு பார்ப்போம் எவ்வளோ கேட்குது. மோனோசார் பிளாட்ஃபார்ம் சைடுக்கு எல்லாமே அதிகமாக கேட்குது. ஒயிட் புல் வந்து செம கஷ்டம் கைஸ். எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, கீழே வந்து ஒரு சிப்பி பொறுக்கணும் கைஸ். சிப்பி கீழே வந்து பொறுக்கி அது எப்போ தான் எடுத்தேன், இப்போ எடுக்கல. கேம் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இவ்வளோ தான் என்கிட்ட கரெக்டாக என்கிட்ட 300 இருந்தது. இவங்க 270 கேட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒன்று வந்துட்டாச்சு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து இது கலர் அடிச்சிட்டோம். ஆனால் வந்து அந்த கிளிப்பிங் இல்லை. ஆமாம் கைஸ், ஒரு ரொம்ப சேடான விஷயம். ஆனால் ரெட் கலர் தான் அடிச்சிக்கிறோம். யாரெல்லாம் ரெட் கலர் பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. ஆமாம் கைஸ், அதெல்லாம் ரெட்டு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஒரு 2 ரூபா கூட கிவ்வே தர முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறோம். எதனால் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு வந்தால் அது பேர் நின்று வச்சுக்கேன். இப்போ செம்னா குறையாது, எப்படி நின்று இருக்கலாம். இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ பெருசாயிட்டான். ஆள் பெருசாயிட்டான். சேட்டில் சின்னதாக இருக்குது. இது நீ அங்கே இங்கே எப்படி உட்காந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளோ சின்னதாக இருக்குது கைஸ். சின்னதாக மேஞ்சின் போனோம் தானே இவன். இப்போ பாரு எவ்வளோ பெருசாக. ஓகே கைஸ், ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பெருசாக இருந்தா கைஸ். ரொம்ப பெருசாக இருக்கான். யூஜி இவன் தான் நம்ம வீடாலும். ஓ மை காட் கைஸ், செம்ம கூலாக இருக்கிறான். ஓகே கைஸ், இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்றது கமெண்ட் நீங்கள் சொல்கிறது தான். இவனுக்கு பார்க்கறதுக்கு அந்த இது இல்லை எது நீங்கள். ஓகே கைஸ், இவனுக்கு வந்து எங்கிட்ட 2 ஸ்கின் இருக்குது. ஒரு ஸ்கின் வந்து நாங்கள் எப்படி கிடச்சிது, இது ஹேர்ராப்பில் கிடச்சிது. இது வந்து எலும்பு கூடு. இதுக்கு வந்து ரக்கையே இல்லாமல் பறப்பான். எலும்பு கூடு ஸ்கின் கைஸ். எலும்பு கூடு ஸ்கின் இது நல்லா இருக்கா? அப்படிலாம் டெக்கோட சேடில் இவங்களே கொடுத்தாங்க, டெக்கோட ஸ்கின்னு. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் அதை போட்டு நம்மளால் சுத்த முடியும். ஓகே கைஸ், நல்லா தான் இருக்குது. இது மெட்டலே, அது எலும்பு. எனக்கு எலும்பு தான் பிடிச்சிக்குது. ஓகே கைஸ், ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அவங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வெறும் சதையை வச்சுக்கோம் இப்போதைக்கு நம்ம இதை வச்சுப்போம். ஏன்னா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு. ஆமாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை தட்டி ஆள போட்டுருங்க கைஸ். என்னடா பாய் காட்ட மாட்டேங்கிறான். வெயிட் பண்ணு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை தட்டி ஆள போட்டுருங்க. ஓகே கைஸ், பாய்.